நீ வா, 2 பேரை கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வந்து தாலியை கட்டு. மா விடுமா. என்னடா மா நம்ம 2 பேரும் அவன் பேச்சை கிட்ட ஏமாந்துட்டோம், அவ்வளவுதான். ஏதோ வந்ததுக்கு சாமியை கும்பிட்டு போக வேண்டியதுதான். சரி வா. அத்தை, சாரி அத்தை, லேட் ஆயிடுச்சு. கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கேம்மா. ஏண்டா நான் உங்ககிட்ட சொல்லல என் மருமக வந்து நிப்பா, இந்த அத்தையோட மானத்தை காப்பாத்துவான்னு. வந்து நின்னா பாரு என் மருமக. இவ்ளோ நேரமா உன்னை காணோம், நான் ஆத்துலயோ குளத்துலயோ குதிச்சு சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்தான். இல்லடா அவ வந்துருவா, அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ கரெக்டா வந்துட்ட. இல்ல, நான் தான் அவருக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். எல்லாரும் ஒன்னாதான் வந்தீங்க, அப்புறம் எதுக்கு அவரை தனியா பார்க்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஞ்சிதம். பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி வச்சு ரஜினி அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. விடுங்க மாமா, பார்த்திபனை காப்பாத்துறதுக்காகத்தானே ரஜினி அந்த மாதிரி சொல்லியிருப்பா. அட என்ன மாப்பிள்ள எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் நமக்கு தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நம்ம ரஜினியை தானே தப்பா பேசுவாங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? நமக்கு உதவி பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துல இருந்தா அது காப்பாத்துறது தப்பு இல்லைல்ல. வர வர அவளோட தாராள குணம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்குங்க. இவ்வளவு நாளா நமக்காகத்தான் இதெல்லாம் செய்யறான்னு பார்த்தா இப்ப என்னென்னமோ செய்யறா. அவகிட்ட யாராலையுமே பேச முடியல. ஏதாச்சும் சொன்னாலும் எடுத்துரிஞ்சு பேசுறா. எங்க இருந்தோ 2 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கா. அவங்க என்னமோ அவளை ஏன் பொண்ணுங்கிறதும், அவங்களோட பொண்ணு இவ்வளவு என்னமோ பாசமா அக்கான்னு கூப்பிடுறதும் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவங்க வீட்டுக்குள்ள வந்தப்பவே பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். அக்கா முன்னாடி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தைரியம் கிடையாது, பின்னாடி புலம்புறது. விடுங்கம்மா, இப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்பதாண்டி பேசுறது? யாரோ ஒருத்தனுக்காக நான் தான் வர சொன்னேன்னு பஞ்சாயத்துல வந்து சொல்றா. நம்ம மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும்னு அவ கொஞ்சமாச்சும் யோசிச்சாளா? நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவா. இப்ப என்னடானா இந்த உலகத்தையே காப்பாத்த வந்த அன்னை தெரசா மாதிரி நடந்துக்கிறா. டேய், நாங்கெல்லாம் வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு சிரிப்பா இருக்காடா? அக்கா கரெக்டா தான் சொல்றா. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மூஞ்ச காட்டுவா, வெளியில இருந்து யாராவது வந்தா அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குவா. இததான் அக்கா எப்பவும் செய்யறா. அம்மா, நான் உனக்கு அம்மாவா? என்ன வேணும்? ஒண்ணும் இல்லம்மா. சில பேருக்கு நேரடியாவும் சொல்லியாச்சு, மறைமுகமாவும் சொல்லியாச்சு. ஆனா புரியலன்னா என்னத்த சொல்றது? நீ நல்லவனோ கெட்டவனோ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா உன்னால எங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு கெட்ட பேர் கிடைச்சிருக்கு. நான் அப்படிப்பட்ட தப்பு பண்ற ஆள் இல்லம்மா. சேச்சே, நீ தப்பு பண்ணிட்டே நாங்க யாரும் சொல்லல பார்த்திபா. நீ அந்த தப்ப பண்ணலனாலும் சூழ்நிலை உனக்கு எதிராக தானே அமைஞ்சு போச்சு. கடைசியில ரஜினி தானே உன்னை காப்பாத்துனா. இப்ப அசிங்கப்பட்டது ரஜினி தானே. ஏற்கனவே அவளுக்கு நல்ல பேரு, இப்ப இது வேற. பார்த்திபா,
இப்ப எல்லாரும் எதுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தவங்க என்ன வேணா நினைக்கட்டும், அவனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்களே அவனை பத்தி தப்பா சொல்றது சரியில்லை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள, திருவிழாக்கு வந்திருக்கீங்க. வந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஏய் ராதிகா, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன், நல்லா இருக்காது. பார்த்திபா, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ரஜினி சொன்னான்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துராத. பார்த்திபா, இந்தம்மா திவ்யா, போய் சீக்கிரம் இந்த புடவையை மாத்திட்டு வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துரு. திவ்யா சீக்கிரம் வா. டேய், அதான் அவ வந்துட்டால, அப்புறம் ஏன்டா டென்ஷனா இருக்க? அது இல்லம்மா, அவங்க மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க யார் கண்ணிலையும் படாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் டென்ஷனா இருக்கேன். டேய், ஏதாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்கணுமா உனக்கு? திவ்யாவே வந்துட்டா, அப்புறம் என்னடா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். நீ சந்தோஷமா தாலி கட்டுற வழியை பாரு, சரியா? மா, என்னம்மா புடமாத்த பொண்ணுல இன்னும் காணோம்? டேய், ஏன்டா இப்படி? நீயும் பயந்து என்ன ஏன்டா டென்ஷன் ஆக்குற? வருவாடா, வெயிட் பண்ணு. மா, முதல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பணும், அப்பதான் அது நடக்கும். அதை விட்டுட்டு நடக்குமா நடக்குமான்னு கேட்டுட்டே இருந்தா நடக்காம தான் போகும். மா, திவ்யா டேய், போதுண்டா, உன் சவுண்ட் சர்வீஸ ஆஃப் பண்ணு. அழகா இருக்க. அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. எதுக்குமா பயப்படுற? இவ்ளோ தூரம் நமக்கு உதவி பண்ண கடவுள் கடைசி நேரத்துல நம்மள கைவிட்டுருவாரா என்ன? இன்னும் 10 நிமிஷம் தான், கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா, வாடா. வா திவ்யா. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன பார்த்திபா, எங்க கிளம்பிட்ட? இல்ல, ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அது எப்படி பாதியிலேயே போக முடியும்? திருவிழாவை முடிச்சிட்டு தான் போகணும். அது ஏய், அதான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல, நீ ஏன் வேண்டாங்கற? அது எப்படிமா அவன் போக முடியும்? நேத்துதான் வாழ்க்கை பூரா உங்க கூட இருப்பேன், உங்களை விட்டு போக மாட்டேன்னு. இப்ப ஏதோ வேலை இருக்கு போகணுன்ற. இல்லங்க, இப்படிதான் காதலிக்கிற பொண்ணை பாதியிலே விட்டுட்டு போறதா? இதோ பாரு ரஜினி, நாங்க பேசுனது தப்புதான். நாங்க பேசுனதை கேட்டுட்டு தானே இப்படி எல்லாம் சொல்ற. இவனை காப்பாத்துறதுக்காக நீ ஒரு பொய் சொன்ன, அதோட நிறுத்திக்கோ. எங்க எல்லாரையும் வெறுப்பேத்தணும்னு தேவையில்லாம சொல்லாத.
இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். நான் பார்த்திபனை காதலிக்கிறேன். ஏமாமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதுல எனக்கு என்னம்மா பிரச்சனை? அது உன்னோட இஷ்டம். அக்கா உனக்கு? உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் ரஜினி. நீங்க சொல்லுங்க பத்மாமா, நான் தப்பு பண்றேனா? இல்லம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனை நீ கட்டிக்க போற, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் என்ன? ஏய், இந்த வீட்ல பெரியவங்க நாங்கடி, நீ சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கேக்குற? பெரியவங்களா? யாருமா இந்த வீட்டு பெரியவங்க? ஏய் சொல்லுமா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யார் இந்த வீட்ல பெரியவங்க? ஓ, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போனாரே அவரா? இன்னும் எத்தனை நாள் இதையே சொல்லுவ? புதுசா சொல்றதுக்கு நிறைய இருக்குமா. நிறைய டூப்ளிகேட் நகையை கொண்டு வந்தாரே உன் புருஷன், அவரு பெரிய மனுஷனா? அவர்கிட்டயா நான் பெர்மிஷன் கேட்கணும்? சரிடி, அவரை விடு. மத்தவங்க கிட்டயாவது கேட்கலாம்ல. இங்க பாருங்கம்மா, நான் பார்த்து பழகினவங்க கிட்டலாம் என்னால பெர்மிஷன் கேட்க முடியாது. நாங்களும் இந்த குடும்பம் தான். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப நீ இந்த வீட்டு பொண்ணு இல்ல. நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். என்னடா, உன்கிட்டலாம் நான் பெர்மிஷன் கேட்கணுமா? என்னைக்குதான் நீ என்ன மதிச்சிருக்க? கரெக்ட். இப்பவும் நான் உன்னை மதிக்கல. ஏய், நான் கேட்கலாம்ல. தாராளமா கேட்கலாமா. நீ அம்மா, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்ன சொல்ற? ரஜினி, ஒரு நிமிஷம். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். நீ உன் மனசுல பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு இதுல சம்மதமா இல்லையான்னு சொல்லு. சொல்லுமா. அது வந்து நான் பஞ்சாயத்துல போய் சொல்லல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். போதுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? சும்மா இரு. ஓம் சக்தி பராசக்தி. 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. திவ்யா, போட்டு மாமா. போட்டு விடுறா. சதேந்திரிய மாலையை போடுங்க. ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. பிள்ளையாண்டாரோட தோப்பனார வர சொல்லுங்க. அவர் இல்லங்க. போய் சேர்ந்துட்டாரா? ஐயோ சாமி, அவரு ஊருக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி.
பொண்ணு வீட்டுல யார் வந்திருக்காங்க? பொண்ணுக்கு யாரும் இல்ல. பொண்ணு அனாதை. பொண்ணுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல யாராவது வந்திருக்காங்களா? முதல்ல கல்யாணத்தை முடிங்க. எதுக்கு இப்படி வளவலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா கல்யாணம் இது? பொண்ணு பையன் நீங்க ஒருத்தர் மட்டும். நான் யாரும் இல்ல. நான் பையனோட அம்மா. அதை எப்படிமா நான் நம்புறது? ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயோ சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்க போல இருக்கே. போங்க, போய் ஆரம்பிங்க சாமி. சரிம்மா, மாப்பிளைய மட்டும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தொட்டுக்கோங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவே நமஹ. ஓம் துர்காயே நமஹ. ஓம் டேய் போன குடுற. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்டோ எடுக்கிறேன். திவ்யா போட்டோ. ஓம் குலவர்தின்யே நமஹ. ஓம் ஆகாச காமின்யே நமஹ. ஓம் வாசுதேவ மகின்யே நமஹ. ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ. இவ எதுக்கு இங்க வரா? ஆனந்த், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி. வா அன்பு, என்ன இந்த பக்கம்? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடுதான். நீங்களும் அதுக்கு தானே வந்தீங்க? வாங்க. இல்லம்மா, ஏதோ கல்யாணம் நடக்குதான், நடுவுல போய் சாமி கும்பிட முடியாதான். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணமா? யார் அவங்க? அது யாருக்குமா தெரியும்? யாரோ வசதி இல்லாதவங்க போல. அதான் சிம்பிளா கோயில வச்சு கல்யாணம் பண்றாங்க. நல்லா இருக்கட்டும். சரிங்க, அப்ப வாங்க போலாம். இவ போக வேண்டியது தானே, சும்மா எதுக்கு நம்மள வா வான்னு கூப்பிட்டு இருக்கா? இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். ஓ சரி, அப்ப நானும் உங்க கூட வெயிட் பண்றேன். இல்லம்மா, அங்க குழந்தைங்களாம் தனியா இருப்பாங்க. நீ எதுக்கு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு? போமா, போ. ரஜினி இவங்களை பத்தி சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்களே. ஏதோ பண்றாங்க, என்னன்னு தான் தெரியல. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாளோ? ஏன் அத்தை? அதான் இவ்ளோ தூரம் வந்துட்டோம், வாங்க போய் பொண்ணு மாப்பிளைய பாத்துட்டு வரலாம். அது அவங்க யாரோ என்னமோ, நாம எதுக்குமா அதெல்லாம் பாத்துக்கிட்டு? ஏன் அத்தை, சும்மா பார்க்க தானே போறோம், வாங்க போலாம். ஒரு நிமிஷம். சொல்லு ரஜினி. இதோ வந்துட்டேன். போமா, போ. உன் ஃப்ரெண்டு கூப்பிடறால, போ. அவளை போய் பாரு, போ. டேய், இந்தடா. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன பேசுன? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இல்லங்க, அவங்க கிட்ட ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க உங்க ஃபேமிலிங்க. முதல் தடவையா நான் எனக்காக பேசிருக்கேன். அது அவங்களுக்கு தப்பா தான் தோணும். ஆமாங்க, எல்லாமே தப்பா தான் தோணும். ஏன்னா நீங்க ரஜினிங்க. ஆமாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்க தான் பார்த்து பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்கு புரியணும்ல. கண்டிப்பா புரியுங்க. அது எப்படி புரியாம போகும்? அப்புறம் ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க?
அவங்களோட ரஜினிய பார்த்திபன் திருடிட்டு போயிடுவானுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. நான் அவங்க ரஜினிய திருடிட்டு போக வரல, அவங்கள பத்திரமா பாத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா அவங்க அதுக்கப்புறம் பயப்படவே மாட்டாங்க. அவங்களோட ரஜினிய பத்திரமா பாத்துக்க நான் வரேன். என்னெல்லாம் யாரும் பாத்துக்க வேண்டாம். சரி, நீங்களே உங்களை பாத்துக்கோங்க, நான் சும்மா உங்க கூட இருக்கேன். உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க வீட்ல தங்கி ராதிகா கல்யாணம் வரைக்கும் கூடவே டிராவல் பண்ணி ஒருத்தரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அவங்கெல்லாம் ஒன்னும் பெர்ஃபெக்ட்டான ஆளுங்களா இல்ல. யாருமே பெர்ஃபெக்ட் எல்லாம் இல்லங்க. ஆனா நான் அவங்கள ஒதுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஏன் ஃபேமிலி. அதேதாங்க நானும் சொல்றேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களும் என்னோட ஃபேமிலி தானே. நீங்க ஏற்கனவே அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. நானும் அப்படி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும், இன்னொருத்தர் ஜாலியா இருக்கணும். உள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட எனக்காக சண்டை போட்டீங்கன்னா அவங்க என்ன விரோதியா தான் பாப்பாங்க. எனக்கு அவங்க வேணுங்க. காரணமே இல்லாம அவங்க உன் மேல கோவப்பட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பார்த்திபா. ஏங்க, அத நான் பாத்துக்கிறேங்க. பார்த்திபனை எப்படி ஒருத்தரால நேசிக்காம இருக்க முடியும்? ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஆமாங்க, அசைக்கவே முடியாத ரஜினியவே பார்த்திபா அசைச்சிட்டா. மத்தவங்களெல்லாம் பாத்துக்கலாம். இத விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முரளி ஒரு ஆன்லைன் கேமர், தெரியும்ல? அவன் சின்ன பையங்க. ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொன்னா அவன் அதை தான் பண்ணுவான். அவன் ரூட்ல போய் தான் அவனை சரி பண்ண முடியும். திவ்யா தங்கம். நம்ம வீட்ல ஒரு பொண்ணு ஐஏஎஸ் ஆக போகுதுங்க. இந்த ராதிகாவை டீல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, பாத்துக்கலாம். இப்ப என்ன சொல்ல வர? உங்க ஃபேமிலி என்னோட ஃபேமிலி. அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல தயவு செஞ்சு பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க. என்னங்க பாக்குறீங்க? என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ இதெல்லாம் பேசுறியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ரஜினி, என்னங்க? என்னன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் உனக்கு வார்த்தையா சொன்னதான் புரியுமா? இல்லங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்பவுமே இப்படியே இருப்பியா? உங்களுக்கு நான் அத வார்த்தையா தான் சொல்லணுமா? சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடு. யோ, அங்க பாரியா? என்ன வக்கீலம்மா, எங்க வேக வேகமா கிளம்பிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க? ஒரு சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அத கன்ஃபார்ம் பண்ணணும். கூட வாங்க சொல்றேன். என்னம்மா பிரச்சனை? ரஜினியோட அத்தையையும் அவங்க பையனையும் கோவில்ல பார்த்தேன். சரி, அவங்க ஏதோ ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. நல்ல விஷயம் தானே, பண்ணிட்டு போகட்டுமே. என்ன பண்ணிட்டு போட்டுமே? அவங்க பையனுக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு யோசனையா இருக்கு. ஏங்க, முறை பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் என்னங்க யோசனை? என்ன ஏங்க முறைக்கிறீங்க? யோ லூசு ஜஸ்டிஸ். ரஜினி வீட்ல யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்களோன்னு எனக்கு யோசனையா இருக்கு. ஐயோ, அதனாலதான் நான் சொல்றேன். ரஜினி அவங்க அத்தைய பத்தி என்கிட்ட சொல்லிருக்கா, அதான் எனக்கு பயமா இருக்கு. ஏங்க, திவ்யாவை கேட்ச் பிடிச்சா விஷயம் முடிஞ்சு போகுது. நான் அவளை தேடி பார்த்தேன், அவளை காணுமே. அப்ப வாங்க உடனே அவங்க அத்தையை கேட்ச் பிடிச்சிடலாம். நீங்க வேற. நாம போய் தடுக்க இதுல என்ன இருக்கு? ரஜினி வீட்ல தான் சொல்லணும். அதுக்கு தான் போனேன்.
அங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இப்ப பேச முடியாது. சரிங்க, அப்ப நம்ம வக்கீல கூட்டி போலாம். ஒன்னும் தேவையில்லை. என்னோடது சந்தேகம்தான். போய் பாப்போம். அப்படி ஒண்ணும் இல்லைன்னா விட்டுடலாம். ஏங்க எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? இத பாருங்க, அவங்க குடும்ப விஷயத்துல நாம தலையிட வேணாம். ரஜினி என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு தப்பு கூட நான் நடக்க விட மாட்டேன். என் கூட கொஞ்சம் வாங்க. இல்லங்க, கூட்டமா போக வேண்டாம். நீங்க போங்க. ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே ஓடி வரோம். ஆமாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன முக்கியமான வேலை? ஏங்க நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும். டைகர், நாம 3 பேர் ஒரு கூட்டமா? யோ, ஒரு ஃப்ளோல சொன்னா அதுக்கெல்லாம் லாஜிக் பார்த்துக்கிட்டு போயா. இனியா, இனியா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते कर्पूर निराञ्जनं समर्पयामि। ओम गद्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदाम् हस्ताभ्याम् अभयप्रधामणिगणैर्नानाविधैर्भूषितां भक्ताभिषबलप्रदां हरिहरब्रह्मादिभित्सेविदां पार्श्वे पङ्कजसङ्गपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजगस्ते धवलधरां सुखगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे वनोद्ये त्रिभुवनभूतिहरि प्रसीद मह्यम्। ॐ महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम டே ஆனந்த், என்னடா தாலியை கையில வச்சுட்டு அப்படியே நிக்கிற? தாலியை கட்டுறா. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम अत्ते गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। என்ன அத்தை இங்க என்ன பண்றீங்க? அதானே அத்தை, யாருக்கு கல்யாணம்? பொண்ணு மாப்பிள்ளை யாரு? யாருக்கு தெரியும்? ஆமா, நீங்க 2 பேரும் இங்கே இருக்கீங்க. அன்பு என்கிட்ட பேசிட்டே இருந்தா, திடீர்னு வேகமா ஓடி போனா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அன்பா? ஏன், என்ன பிரச்சனை? என்ன கேட்டா? அவ என்கிட்ட சொல்லிட்டா போனா. அன்புக்கு பிரச்சனைங்கிற 2 பேரும் மசமசா இங்கே நிக்கிறீங்க. போங்க, போய் என்னன்னு பாருங்க. என்னையா அன்புக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க? போங்க. டைகர், வாயா போலாம். வாயா வாயா. आम प्रकृतिं विकृतिं विद्यां सर्वपदहितप्रदां श्रद्धां विभूतिं सर्वं नमामि परमात्मिकां। டேய், சீக்கிரமா தாலியை கட்டுறா. வேற யாராவது வந்துற போறாங்க. இந்தாங்க, குடுங்க ஆசீர்வாதம் சாமி, பண்ணுங்க. குடுங்க. கெட்டிமேளம் मांगल्यं धन्तुनाने नामम जीवन हेतुना कंठे पद्माभि शुभके त्वं जीव सरदां सदं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते
சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. அம்மா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானம் தனம் வசம் பகவத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. ஏமா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் யோசிச்சிருக்கணும். ஐயரே, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்கள மாதிரி மாமியார் கிட்ட மாட்டிண்டு இந்த பொண்ணு இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாளோ தெரியலையே. என்ன சாமி இது அபசகனமா பேசுறீங்க? பின்ன என்னம்மா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் பரபரப்பா இருக்கேளே, இந்த பொண்ணு உங்க ஆத்துக்கு வந்துட்டா சும்மா விடுவேலா? பார்த்து நடந்துக்கோமா. 2 பேரும் சுவாமி என்னன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க தாமா இதுக்கப்புறம் இந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அவளை பாடுபடுத்த கூடாது. அம்பாளுக்கு முன்னாடி இப்ப தாலி கட்டிருக்கு, பாத்தீங்களா அம்பாள எத்தனை ஆயுதம் வச்சிருக்கான்னு? இந்த பொண்ணு படுத்தினேள், அப்புறம் இவ உங்களை சும்மா விட மாட்டா. நான் வரேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். திவ்யா, என்ன திவ்யா இது? எதுக்காக நீ இப்ப இப்படி அழற? அம்மா அப்பா யாரும் இல்லாம என் கல்யாணம் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஏமா, எனக்கு மட்டும் அந்த வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுதுமா. உனக்கு உன் குடும்பம் பக்கத்துல இல்ல, ஏன் பக்கத்துல உன் மாமா இல்ல. என்ன பண்ணுது திவ்யா? அவங்களுக்கு இத பார்க்க கொடுத்து வைக்கல. எல்லாம் இவனுக்காக தான். அவன் உயிரை விட்டுருவான்னு சொல்ல போய் தான் நான் இந்த கல்யாணத்தை இவ்ளோ அவசரமா பண்ண வேண்டியதா போயிடுச்சு. விடுமா, இப்போ இந்த கல்யாணம் நடந்தது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். திவ்யா, நீ எப்பவும் போல உன் அம்மா வீட்லயே இரு. நீ படிக்கிறதுக்காக எந்த ஊருக்கு வேணாலும் போ. நல்லபடியா படிச்சு கலெக்டரா வா. அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை பொண்ணு கேக்குறேன். அப்ப நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். 2 பேரும் குலசாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க, சரியா? டேய், என்னடா இது? அவ அழுதுகிட்டே இருக்கா. அவகிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேச மாட்டியா? திவ்யா, என் அத்தை பொண்ணை கட்டிக்கணும் தான் என்னோட ஆசை. அந்த பொண்ணு நீ தானே அம்மா சொன்னப்போ நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளா உங்ககிட்ட பேசி பழகின பிறகு கடவுள் எனக்கு நல்ல பொண்டாட்டியை தான் கொடுத்துருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அடடா, என் புள்ள ஸ்கிரிப்டே இல்லாம என்னமா டயலாக் பேசுறான். பரவாயில்ல, நம்ம புள்ள நம்மள மாதிரியே இருக்கான். நீ வருத்தப்படாம போ திவ்யா. நீ நல்லபடியா படிச்சு கலெக்டர் ஆகு. ஆமாம்மா, நீ போ. அத்தை, நீங்க? இல்லம்மா, நாங்களும் உன் கூட சேர்ந்து வந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ முதல்ல போ, நாங்க அப்புறமா வரோம். போ. என்னம்மா, பொண்ணை காணோம், அதுக்குள்ள துரத்திட்டீங்களா? சாமி, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஐயோ, ஒரு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு
ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னு எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. இவரு வேற. மா கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா. பின்ன உங்க அம்மா ஒரு பிளான் போட்டு என்னைக்குடா நடக்காம இருந்திருக்கு? இருக்கட்டும்டா. இனிமே அந்த குடும்பத்தோட குடுமியே நம்ம கையில. அவ அம்மா அக்கா எல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க, அவங்களெல்லாம் என்ன பாடுபடுத்துறேன்னு பாத்துக்கிட்டே இரு. பேசாம இந்த விஷயத்த கால் பண்ணி அனிதா அக்கா கிட்ட சொல்லலாம். அக்கா, ராதிகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ போன் பண்ணிருக்க? ஏன்கா, நான் பேசக்கூடாதா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் திருவிழாலாம் எப்படி போகுது? சூப்பரா போகுதுக்கா. உன்னை பார்க்க முடியாம அரவிந்த் அங்க ஓடி வந்துட்டாராமே. அட, அவரு இங்க என்ன பார்க்க வந்தாரு? அப்புறம் அவரு ரஜினி அக்காக்காக தான் வந்தாரு. ஏய், அவர் அப்படி பேசாத. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்கா. ரஜினிக்காக பார்த்திபனும் அரவிந்தும் முட்டிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? பார்த்திபன் ரஜினி கூட க்ளோஸா பழகிறது அரவிந்துக்கு டார்ச்சர் ஆகுது. என்ன இருந்தாலும் முன்னாள் காதலி இல்லையா? அக்கா, லைன்ல இருக்கீங்களா? ஆமா, சொல்லு. என்னக்கா, டென்ஷன் ஆயிட்டீங்களா? அரவிந்த பத்தி அப்படி பேசாத, அது நல்லதுக்கு இல்ல. அக்கா, அந்த பிரச்சனை எல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. புரியல. அக்கா தெளிவா யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எங்க கிட்ட சொல்லிட்டா. அப்படியா? ஆமாக்கா, ரஜினி அக்காக்கு ஆள் கிடைச்சிருச்சு. யாரு? நல்லா இருக்கே கதை. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்க முடியும்? அதாண்டி நானும் சொல்றேன். திருவிழால யாரையாவது பிடிக்கிற மாதிரி ஆள் அவ கிடையாதே. ஆள திருவிழால பிடிக்கல, ஆனா ஆள அனௌன்ஸ் பண்ணது திருவிழால தான். ராதிகா, ஒழுங்கா என்னன்னு சொல்லு. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அக்கா சொல்லிருச்சு. அதுதான் ராதிகா, யாருன்னு கேக்குறேன். நிஜமா உங்களுக்கு தெரியாதாக்கா? இல்ல, உங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான். அக்கா, யாருன்னு சொல்லு, விளையாடாத. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? பார்த்திபன் யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏய், என்னடி ஒரே புதர் போடுற? ரெண்டுத்துல எதை முதல்ல சொல்லட்டும்? எதை வேணாலும் முதல்ல சொல்லு, ஆனா உடனே சொல்லு. ஏய், என்ன காமெடி பண்றியா? சேச்சே, இல்லக்கா, சீரியஸா தான். அப்ப யாருன்னு சொல்லு. நிஜமாவே கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல ராதிகா, முதல் கேள்விக்கு ஆன்சர் தான் ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் தான் முதல் கேள்வி. ஏய், என்னடி உளர்ற? ரஜினியோட ஆள் பார்த்திபன், பார்த்திபனோட ஆள் ரஜினி. நம்ம இப்போ ரிலேட்டிவ் ஆக போறோம். அக்கா, ரஜினி அக்காக்கு இப்ப போன் பண்ணாதீங்க, நேர்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க. என்னக்கா, வரீங்கல்ல? ராதிகா, என்கிட்ட விளையாடாத. அக்கா, சாமி மேல சத்தியமா சொல்றேன்,
நீங்க இங்க வாங்க, ஒன்னா கொண்டாடலாம். வரேன். வந்துருவேன். சிவம், ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சிவம், என்னாச்சு அன்பு? அங்க 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 என்ன? சிவம், அங்க சொல்லு அன்பு. பாஸ்கர பார்த்த சிவம். பாஸ்கரா? அவன் எப்படி இங்க? நான் அவனை தான் பார்த்தேன் சிவம். என்ன அன்பு, அவன் எப்படி இங்க வர முடியும்? ஐயோ சிவம், நான் பார்த்தத பாஸ்கர் தான். அவன் நம்ம இனியாவை கூட்டிட்டு எங்கேயோ போறான். என்னது, இனியாவையா? அன்பு, என்ன சொல்ற நீ? என்ன சிவம் நீ? இனியாவை பாஸ்கர் கூட்டிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க. வா, முதல்ல அவனை தடுக்கலாம். அன்பு, என்னாச்சு உனக்கு? முட்டாளா நீ? இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இனியா, அப்பா, இங்க வாடா. இனியா, இனியா, நீ அந்த ராட்னம் கிட்ட. நான் ராட்னம் விளையாடிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். இனியா, நீ எங்கேயும் தனியா போக கூடாது. ஏன் கூட இல்ல அப்பா கூட, அப்படி இல்லையா தாத்தா பாட்டி கூட மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? சரிம்மா. ஆமா, நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லடா. இங்க பாரு, நாம இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நீ அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும். சரிம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனியா, நீ பாட்டிக்கிட்ட போ. சரி டாடி. ஜாக்கிரதை. அன்பு, நான் நிஜமாவே பாஸ்கரை பார்த்தேன் சிவம். அவன் ஜெயில இருக்கான் அன்பு. இங்க அவன் வரதுக்கு சான்ஸே இல்ல. இல்ல சிவம், நான் நிஜமாவே அவனை பார்த்தேன். நீ செக் பண்ண வேணும்னா. அவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போனா, அதை இனியாவோன்னு நினைச்சு நான் அவ்வளவு பயந்துட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, நான் லாயர் சிவம் பேசுறேன். அங்க ஜெயில பாஸ்கர்னு ஒரு கைதி இருக்கானா? அவனுக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்துட்டானான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? சரிங்க. நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சிவம், அசால்ட்டா இருக்காத. அது அவன்தான். அந்த முகத்தை என்னால மறக்க முடியாது. அவன் கூட்டத்துக்கு நடுவுல இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருந்தான். யாரோ என்ன பாக்குறாங்கன்னு நான் பார்த்தப்ப அவன் ஒரு குழந்தைய கையில புடிச்சுக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். பயப்படாத அன்பு, எதுவும் ஆகாது. ஒருவேளை அவன் ஜாமீன்ல வெளியில வந்தா கூட அவனை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் ஜாமீன்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தப்பிச்சும் வந்திருக்க முடியாது. அதனால நீ பார்த்தது பாஸ்கரா இருக்காது. இல்ல சிவம், என் மனசு சொல்லுது ஏதோ தப்பா இருக்கு. உன்னை அவன் கத்தியால குத்துனப்ப என்னாலதான் உனக்கு இந்த நிலைமைன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க யாரு? எங்க என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லு. சிவம், அவங்க சொல்றது சரிதானே? என்ன துரத்துற துரதிருஷ்டம் இப்ப உன்னையும் சேர்த்து துரத்துது. இப்ப என்னால இனியாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீயும் என் கூடவே இரு சிவம். ப்ளீஸ், என்னை விட்டு எங்கேயும் போகாத. நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், சரியா? அப்படியே பாஸ்கர் இங்க வந்திருந்தானா அவனை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. சிவம், அன்பு, இன்னும் எத்தனை நாளைக்கு அவனுக்கு நம்ம பயந்து பயந்து வாழணும்? அவன் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன் உயிரோடவே இருக்க முடியாது.